ஃபர்ஸ்ட் அல்காரத்தை யூஸ் பண்ணி போடலாம். செகண்ட் அல்காரத்தில் என்ன நடக்குன்னா ஒவ்வொரு டைம் கிராஃப் ரெஃபர் பண்ணிட்டு போடணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூசிங் பிரின்ஸ் அல்காரதம் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் தட் மீன்ஸ் இங்கே என்ன ஸ்பேனிங் ட்ரீயா, அப்போ ஃபைண்ட் த ஸ்பேனிங் ட்ரீ யூசிங் பிரின்ஸ் அல்காரதம் ஃபைண்ட் ஸ்பேனிங் ட்ரீ, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வேணா வரலாம், பட் மினிமமாக இருக்கிற ஸ்பேனிங் ட்ரீ எது பாசிபிளோ அதை எடுக்கணும். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இங்கே என்ன பண்ண வேணும்னா ஒரு 3 ஒர்க்கு கொடுக்குறாங்க டக்குன்னு. என்ன ஒன்று ஒர்க்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த முடி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இட்ரேஷன் மெத்தட் மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெயின் கான்செப்ட் சொல்கிறாங்க. ட்ரீ நோட்ஸ், ட்ரீ நோட்ஸ்னா ட்ரீ வெர்டெக்ஸ். ஓகே, ட்ரீ நோட்ஸ் ஒரு பாக்ஸ் ஆகும், ட்ரீ நோட்ஸ் ஒரு பாக்ஸ் ஆகும், பிரின்ஸ் நோட்ஸ், பிரின்ஸ் நோட்ஸ் இது 2 நோட்ஸ் ஆகும் வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இதோட விட்டுறீங்களா? இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. என்ன மாதிரி டேபிள்னா வெர்டெக்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு நவுன் வேரியபிள்ஸ் இருக்குதா, அதாவது நவுன் வெர்டெக்ஸ் எக்ஸிட் ஆச்சுன்னா பாருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய டிஸ்டன்ஸ் எழுதுங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ். அதுக்கு பேத் இருந்தால் பேத் எழுதுங்க. சரிங்களா? இந்த டிவிங்கிறது டிஸ்டன்ஸு. அப்போ அது கரஸ்பாண்டிங் பேத் இருந்ததுன்னா அந்த பேத் எழுதிக்கோங்க. எது எதுக்கு லிங்க் ஆகிற பேத் எழுதுதோ அந்த பேத் எழுதிக்கோங்க. சரிங்களா? நவுன் என்ன, நம்மளுக்கு ஒரு ரூட் தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு 1ன்னு போட்டுக்கணும், ரூட்டு தெரியலைன்னா அது 1 போடக்கூடாது. ஸோ அதுதான் மீனிங். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து எழுதிக்கணும், டிஸ்டன்ஸ் தெரியலைன்னா அதுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கணும். அடுத்த மீனிங். சரிங்களா? இப்போ வெர்டெக்ஸ்ங்கிறது இருக்கிற வெர்டெக்ஸ் அப்படி எழுதிருங்க. வெர்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும், நோடுன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்மளுக்கு வெர்டெக்ஸ். இப்போ இருக்கிற வெர்டெக்ஸ் என்னவோ அதை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா இது இட்ரேஷன் 1, இது நோட் பண்ணது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இட்ரேஷன் 1. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வெர்டெக்ஸ் என்ன நடக்குதோ அதை அப்படி எழுதி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், வெர்டெக்ஸ் என்ன நடக்குதோ அதை எழுதிக்கிங்கட்டா. அப்போ என்ன பண்ணுறோம், ஏ பி சி எது வரைக்கும் இருக்குது, இ எஃப் வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த வெர்டெக்ஸை அப்படியே கண்ண மூடிட்டு எழுதிக்குங்கிறான். ஏ பி சி டி இ எஃப் எழுதியாச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸ்டார்டிங் இனிஷியல் கண்டிஷனால நல்லா பார்த்துங்க. ஸ்டார்டிங் இனிஷியல் கண்டிஷனால எதுவுமே நமக்கு தெரியாது. நவுன் இப்போதைக்கு எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ எதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் கண்டிஷன் இது 0ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இனிஷியல் கண்டிஷனால் டிஸ்டன்ஸ் நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது, எந்த பிளேஸ் வந்து ஆரம்பிக்கணுமோ அப்போ அது ஆரிஜின். ஆரிஜின் போது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0. இப்போ எந்த ரூட்டுக்கு போகிறதுன்னு உங்களுக்கு ரூட்டு தெரியாது, ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும். அதனால வந்து தெரியாத வந்து நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும், இன்ஃபினிட்டி நோட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து தெரியாத டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பேத் என்னது, இப்போதைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ எதுக்குமே பேத் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த ஸ்டெப் தான் பேத் பற்றி பேச போகிறோம். இப்போ எதுக்குமே பேத் கிடையாது. சரிங்களா? இப்போ ட்ரீ நோடு என்னவா இருக்குது, எம்டியா இருக்குது. ட்ரீ நோடும் நம்மளுக்கு என்னது, ஏ மட்டும் தான் இருக்குது. எங்கே போகிறோம் நம்ம மூவ் பண்ணணும். ட்ரீ நோட்ஸில் ஏ இருக்குது, எங்கே போகிறோங்கிறத வந்து இனிமேட்டு ரூட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த டேபிள், இந்த ட்ரீ நோட்ஸு, பிரின்ஸ் நோட்ஸு. பிரின்ஸ் நோட்ஸ்னா நம்ம எந்த ரூட்டுக்கு போகிறோங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் பிரின்ஸ் நோடு வரும். ட்ரீ நோட்னா ஸ்டார்டிங் இனிஷியல் கண்டிஷன் வந்து நான் இது 0 எடுத்தனால நம்ம இங்கே நிற்கிறேன். இங்கேருந்து எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறது நான் டயக்ராம் பார்த்து சொல்ல முடியும். இங்கேருந்து எங்கே போக போகிறேன் டயக்ராம் பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ இதை வச்சுட்டு ஒரு பேசிக் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா, இட்ரேஷன் 0ல இனிஷியல் இட்ரேஷனில் எனர்ஜி டவுட் இருக்குதாமா? சஸ்வதா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். புரியலன்னா கேளுங்க. இதில் அப்படியே இருக்கிறது எழுதிக்கிட்டே, தெரியாத வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டுறணும். சரிங்களா? இதில் என்ன இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ என்னது, ட்ரீ நோட்ஸ். ட்ரீ நோட்ஸு ஏலேருந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். இனிஷியல் முடிச்சாச்சு. இப்போ போடக்கூடிய இட்ரேஷன் பேர் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் என்ன நடக்குது, ட்ரீ நோட்ஸ் எடுக்கிறேன். ட்ரீ நோட்ஸ் இருக்குது, அடுத்து பிரின்ஸ் நோட்ஸ். ட்ரீ நோட்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் எங்கே இருக்கிறேன், ஏ கிட்ட இருக்கிறேன். இப்போ ஏ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எங்கிட்ட என்னென்ன ஹெச்எஸ் இருக்குது, ஏ டு பி ஹெச்எஸ் இருக்குது, ஏ டு எஃப் ஹெச்எஸ் இருக்குது, ஏ டு இ ஹெச்எஸ் இருக்குது. அப்போ அந்த 3 ஹெச்எஸ் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். என்ன கிட்ட இருக்குது, பிங்கிற ஒரு ஹெச்எஸ் இருக்குது, எஃப்ங்கிற ஒரு ஹெச்எஸ் இருக்குது, இங்கிற ஒரு ஹெச்எஸ் இருக்குது. இ இது வந்து எஃப். அப்போ நான் வந்து இங்கே பண்ணிக்கிறேன், பி எஃப் இ. ரவுண்டு போட்டு தான் தெரியல, அதனால் நான் வெளியே எழுதிட்டேன். இப்போ 3க்கும்
எட்ஜஸ் இருக்குது, அதை மூணையும் நான் ட்ரா பண்ணுறேன். பி எட்ஜஸ்க்கு போகுது, எஃப் எட்ஜஸ்க்கு போகுது, இ எட்ஜஸ்க்கு போகுது. இதோட இருக்குதா? வெயிட்டட் கொடுத்துக்கிறோம், வெயிட் பார்க்கணும். வெயிட் எவ்வளவு? இது 3, இது 7, இது 4. 3, 7, 4. அப்போ இது எழுதியாச்சு. இது எழுத முன்னாடி திரும்ப என்ன பண்ணுவீங்க? இது யாரோடது? இந்த டேபிள் எகைன் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது I0ஓடது. இப்போ இதே டேபிள் I1ல என்ன நடக்கும் பார்க்குறீங்க? இதே டேபிள் I1ல என்ன நடக்கும் பார்க்குறீங்க? இதே சேம் டேபிள் தான், பட் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். vertex noun dv dv bv. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் தேவையில்லை. வெர்டெக்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்து வெர்டெக்ஸ் நவுன் டிவி பேத். எங்கேருந்து பேத் கிடச்சதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ வெர்டெக்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஏபிசிடி இஎஃப் வரைக்கும் எழுதிக்கிங்க. இது மாறவே மாறாது. ஏபிசிடி இஎஃப் வரைக்கும் வந்துடுது. இது பிரச்சனையே கிடையாது. ஏ பி சி டி இ எஃப். இது அப்படி எழுதிக்கிறீங்க. வெர்டெக்ஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகுது. இப்போ சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே இனிமேட்டு வர்றது தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஒன்று மிஸ்டேக்ஸ்னால் நம்ம ப்ராப்ளம் ரன் பண்ண கிட்டத்தட்ட 6-7 ஸ்டெப். இதுக்கு ஏன்னா இது டைம் ஆகும். ப்ரீவியஸ் சொல்கிற மாதிரி இல்லை, டக் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கிட்டத்தட்ட இன்னும் 1/4 மணி நேரம் பக்கமாக இது ரன் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நவுன் வந்து எப்பயுமே வந்து ஏ வந்து எப்பயுமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏழுலேருந்து எங்கே போகிறோன்னு ஒரு ரூட்டு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? ஆனால் நவுன் என்ன ஆகும்? ஏங்கிறது ஒரு ரூட்டு தெரிஞ்சிச்சு. நான் ஏழுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதனால் ஃபஸ்ட் வந்து ஏ வந்து என்ன பண்ணிக்கிறேன்? 1ன்னு வச்சுக்கிறேன். 1ன்னு வச்சுட்டு ஏக்கு வந்து டிஸ்டன்ஸ் என்ன? நம்மளுக்கு 0 தான். 0. அதுக்கு எது பேத் தேவையில்லை. ஏழுலேருந்து ஏக்கு போகிறது பேத் தேவையில்லை. இப்போ பிக்கு மற்றது அது 1ன்னு மாற்றினா மற்றெல்லாம் 0. அது நீங்கள் எழுதிக்க. மற்றது எல்லாமே நவுன்ங்கிறது இன்னும் மட்டும் எந்த பேத்தை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னு தெரியாது. அதனால் மற்றது எல்லாமே 0 தான். இப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா, ஏ டு பிக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதா? ஏலேருந்து பிக்கு போகிறோம். எவ்வளோ வருது? டிஸ்டன்ஸ் வந்து 3. இது எதுலேருந்து பேத்து? எதுலேருந்து கிடச்சிருது? ஏலேருந்து பிக்கு போகிறது கிடச்சிது. நல்லா பார்த்தீங்கன்னா பேத்து எங்கேருந்து கிடச்சிது? ஏலேருந்து பிக்கு போகிறனால கிடச்சிது. இது வந்து பேத் வந்து ஏ நோட் பண்ணிட்டேன். பேத் வந்து எங்கேருந்து ஏ நோட் பண்ணிட்டேன். ஏ டு பி நல்லா பார்த்தீங்கன்னா இது மீனிங் என்ன? ஏ டு பியோட வேல்யூ 3. அடுத்து சிக்கு வேல்யூ இருக்குதா? சிக்கு வேல்யூ இல்லை. அப்போ என்னது? இது இன்ஃபினிட்டி. இதுக்கு பேத் கிடையாது. அடுத்து டிக்கு வேல்யூ இருக்குதா? டிக்கு வேல்யூ இல்லை, இன்ஃபினிட்டி இது. அடுத்து என்னது? ஏ டு இக்கு போகுது, ஏ டு எஃப்க்கு போகுது. அது ரெண்டையும் மட்டும் போட்டு மீதிலாம் பண்ணுங்க. ஏ டு இ. ஏ டு இ எவ்வளவு? ஏ டு இ 4. அப்போ 4 இது எவ்வளோ கிடையாது? ஏ டு இனால கிடைச்சிது. ஏ டு எஃப் 7. இது எங்கேருந்து கிடைச்சிது? ஏலேருந்து கிடைச்சிது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பேத் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் ஆகிடுது. இந்த செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா கண்ணு? என்ன பண்ணிக்கிறோம்? மேலே கிராப் பார்க்குறீங்க. அந்த கிராப்பில் என்னென்ன எட்ஜஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஏக்கு வந்து நவுன் வந்து 1 போட்டுக்கிறீங்க. எப்பயுமே ஏக்கு டிஸ்டன்ஸ் 0 தான். பிலேருந்து பிக்கு பார்க்குறீங்க. பியோட வேல்யூ 3. அதனால் இந்த 3 வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டேன். இங்கே பிக்கு 3 இருக்குது. அடுத்து என்னது? இஎஃப்க்கு மட்டும் 7 and 4 இருக்குது. இஎஃப்க்கு வந்து 7 and 4 போட்டாச்சு. மற்றதுக்குலாம் என்னது? இன்ஃபினிட்டின்னு போட்டாச்சு. அப்போ அது கரஸ்பாண்டிங் கனெக்ட் ஆகிற இது வந்து என்னது? ஏன்னு கனெக்ட் ஆகுது. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்கா கண்ணு? இல்லை டவுட் இல்லையா? மூவ் பண்ண மாட்டோம் அடுத்த ஸ்டெப்பு, இல்லை வெயிட் பண்ணணுமா? இல்லை சார், போகலாம் சார். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் இதே ப்ராசஸ் தாம்மா. இந்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்? மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே போட்டுக்கிறத, அதாவது இங்கே போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 0 விட்டுருங்க. இதை தவிர 3, 4, 7. 3, 4, 7 எது மினிமம் வேல்யூமா? 3, 4, 7 தான். 3, 4, 7 என்ன நீங்க கிராப்ல பார்த்தா சரி, கிராப்புக்கே வரல 3. அப்ப இந்த 3 நோடு என்ன ஆகும்னா, இதை கட் பண்ணிட்டு இது அதாவது கட் பண்ண மீன்ஸ் இது இங்க இருந்து ட்ரீ நோடுக்கு வந்துடும். ட்ரீ நோடு தான் நம்ம கம்பைன் பண்ணணும். அப்போ இதை கட் பண்ணிட்டு எங்க வந்துடும்? ட்ரீ நோடுக்கு வந்துடும். அந்த பிங்கிறது எங்க வந்து 3 நோடுக்கு வந்துடும். மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? எஃப்இ மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ட்ரீங்கிறது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3ங்கிறத செலக்ட் பண்ண அது வந்து பி. அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரீ நோடு வந்து அடுத்த இட்ரேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் போட்டு வச்சுட்டு செகண்ட் இட்ரேஷன் வரேன். செகண்ட் இட்ரேஷன்ல ட்ரீ நோட் பிரின்ச் நோட். ட்ரீ பிரின்ச். இப்போ என்னாச்சு? பிங்கிறத கட் பண்ணிட்டேன். அப்போ ஆல்ரெடி இங்கே ஏ ஒன்று இருக்குது.
இங்க பி இருக்கிறது என்ன ஆகும்? அதான் மினிமம் கிடைச்சுன்னா இங்க பி வந்துருது. ஏக்கு பிக்கும் கனெக்ட் இருக்குது. இது வேல்யூ 3. சரிங்களா? இப்போ பி வந்து பிரிஞ்சு நோடுல இருந்து என்ன ஆச்சு? ட்ரீ நோடுக்கு வந்துருச்சு. பிரிஞ்சு நோடுல இருந்து என்ன ஆச்சு? ட்ரீ நோடுக்கு வந்துச்சு. பட் இ எப்ங்கிறது என்ன இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்ப அந்த ஏல இருந்து கனெக்ட் ஆகிற இ எப் அப்படியே எழுதிக்கிறீங்க. ஏல இருந்து கனெக்ட் ஆகிற இ அண்ட் எப் எழுதிக்கிறீங்க. ஏல இருந்து கனெக்ட் ஆகிற இ அண்ட் எப் எழுதிக்கிறீங்க. இ எவ்வளவு? எப் எவ்வளவு? எப் வந்து 7, இ வந்து 4. அப்படி எழுதிக்கிறீங்க. முடிஞ்சது. அப்ப என்ன பண்றீங்க? இது வந்து எஃப், இது வந்து இ. இதனோட வேல்யூ 7, இதனோட வேல்யூ 4. சரிங்களா? இப்போ நியூ நோடு ட்ரீல என்ன வந்திருக்குது? ட்ரீ நோட்ல வந்து பி வந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? ட்ரீ நோட்ல எவ்வளவு வந்திருக்குது? பின்னு வந்திருக்குது. அப்ப அந்த பிக்கு கனெக்ட் ஆகிற கிராப் எங்கேயும் பாருங்க. மேல வாங்க. இப்ப பிக்கு என்னென்ன எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது? பி இங்க இருக்குது. நல்லா பாத்துங்க. பி இங்க இருக்குது. பி டு ஏ ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம். அதனால பி டு ஏ எடுக்க முடியாது. அடுத்து என்ன இருக்குது? பி டு எஃப் இருக்குது. பி டு சி இருக்குது. அதை எடுத்து ட்ராப் பண்ணிக்கங்க. அப்ப பி ல இருந்து கனெக்ட் ஆகிற எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுங்க. எது இருக்குது? பி டு சின்னு ஒன்று இருக்குது. பி டு எஃப்னு ஒன்று இருக்குது. அப்போ இது சி, இது எஃப். அப்போ அதனோட ரெண்டு வேல்யூ பார்க்கணும். அது ரெண்டு வேல்யூ என்னது? பி டு எஃப் வந்து 8, பி டு எஃப் வந்து 8, பி டு சி வந்து 5. பி டு எஃப் வந்து 8, 5. அப்போ என்னாச்சு? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ 8, இந்த வேல்யூ 5. சரிங்களா? இப்போ இது எப்படி ட்ராப் பண்ணணும் புரியுதாமா? இந்த கிராப் எப்படி வந்தது? ஆல்ரெடி மினிமம் வேல்யூ என்ன தெரிஞ்சது? அதனால பி வந்து பிரின்ஸ் நோட்ல இருந்து ட்ரீ நோடுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த ட்ரீ நோடுக்கு வந்து பண்ணாடி ஏக்கு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். அப்புறம் பியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நோடு என்னென்ன வரும்னு பார்க்குறேன். ஏ டு பி நோடு இருக்குது. அது வேண்டாம், ஆல்ரெடி ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கிடைக்குது சியும் எஃப் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? சி எஃப்பும் ட்ராப் பண்ணிட்டேன். சரிங்களா? சி எஃப்பும் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனர்ஜி புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? இந்த கிராப் எப்படி வந்து I2 எனர்ஜி டவுட் இருக்குங்களா? அடுத்து ரன் பண்ணிட்டாமா? புரியல கேட்டுமா? நான் சொல்லிக்கிறேன். இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து மூவ் பண்ணலாமா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்பீட்டட் நோடு இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தா ரிப்பீட்டட் நோடு வருது. இங்கே எஃப்ங்கிற ஒரு நோடு ரிப்பீட்டட் வருது. அப்போ எஃப்க்கு வந்து ரிப்பீட்டட் வரும்போது என்ன பண்ணணும்னா எஃப்ல எது மினிமம் பார்க்குறீங்க? இந்த 7 மினிமமா 8 மினிமமா பார்க்குறீங்க? 7 மினிமமா 8 மினிமமா? 7 எடுக்கலாமா 8 எடுக்கலாமா? 7 தான். 7 எடுக்கலாம். அப்ப இந்த எட்ஜஸ் இருக்கு பாத்தியா? இந்த எட்ஜஸ் கட் பண்ணிருங்க. தேவையில்லை. P2 எப்போ கனெக்ட் ஆகிற எட்ஜஸ் என்ன பண்ண போறோம்? கட் பண்ணிடுவோம். நமக்கு தேவைன்னு விட்டுருவோம். அப்ப மீதி இருக்கிற 3 வேல்யூ யார் இருக்கிறா? F, E, C. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரீ அந்த இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸ் எழுதிருங்க. இந்த டேபிள் எகைன் வரும். வெர்டெக்ஸ், நவுன், டிஸ்டன்ஸ், பாத். சரி, இது எழுதிட்டீங்களா? இது எழுதின மட்டும் திரும்ப என்ன பண்ண போறீங்க? திரும்ப கனெக்ட் பண்ண போறீங்க. என்ன வரும்? vertex, noun, distance and path. vertex யார் யார் வருவா? A, B, C, D, E, F. E, F. E, F. So vertex என்னாச்சு? இப்போ ட்ரீ நோட்ல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் vertex 1ன்னு போடலாம். noun வேரியபிள்ஸ் 1ன்னு போடலாம். A வந்துருச்சு, B வந்துருச்சு. அதனால இங்க என்ன பண்ணலாம்? ஏக்கும் பிக்கும் 1 போடலாம். சி, டி, இ, எஃப் தெரியாது. இப்போ டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட வேணும். இப்போ ஏ டு ஏன்னா இது வந்து 0, இது வந்து பேத் கிடையாது. இதனோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன இருக்குது அதே தான். ஏன்னா அதை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 3 இருக்குது. அதனுடைய கனெக்ஷன் பார்த்தா ஏ. அப்போ இது 3, இதனோட கனெக்ஷன் பார்த்தா ஏ. அண்ட் ஆல்சோ அடுத்தது என்னது? சி. சி வந்து இங்கே இருக்கிறது தான். சி என்னது? 5. ஆமாம், ஆல்ரெடி சி இருக்குதுங்க. ப்ரீவியஸ் டேபிள் பார்த்துங்க சி இருக்குதா? சி இல்லை. அப்போ 5, டி இல்லை 5. அப்போ இங்கே டி இருக்குதா? டி இல்லை. அப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா 5. டி நோடு இன்னும் வரல. டி நோடு வராதனால இன்ஃபினிட்டி. இ வருது. இ எவ்வளவு? இங்கே பார்த்தா 5 இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே 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 4 இருக்குது. 4 இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது? இ பார்த்தீங்கன்னா எகைன் 4 இருக்குது. கரெக்டுங்களா? இ பார்த்தா எகைன் 4 இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. திரும்ப 4 எழுதிக்கிங்க. சரிங்களா? 4 தான் இருக்குது. 4 எழுதிக்கிங்க. அது பிரச்சனை கிடையாது. அது லிங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு லிங்க் யாரு? டிக்கு லிங்க்கு, சிக்கு லிங்க். சிக்கு லிங்க் பி. இங்கே பின்னு எழுதிக்கிங்க. இப்போ இ இருக்கிறாங்க. இக்கு வந்து 4, இதனோட லிங்க் ஏ. இதனோட லிங்க் ஏ. எஃப் வந்துருக்குதா? எஃப் வந்துருக்குது.
எஃப் வந்தாலும் எதுக்கு 2 டைம் வந்துருக்குது, 2 டைம் இருக்கிறத ஒண்ண கட் பண்ணிட்டோம். பியோட லிங்க் கட் பண்ணிட்டா ஏவோட லிங்க் தான் 7 இருக்குது. அதனால ஏவோட லிங்க் 7 வச்சுக்கோங்க. அப்ப இது 7, இது ஏவோட லிங்க். இது 7, இது ஏவோட லிங்க். சரியாம்மா? இது என்ன டவுட் இருக்குங்களா? இந்த டேபிளுக்கு டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். இல்ல எங்க சார். இந்த சேஞ்சஸ் ஆகுது பாத்துங்க. இங்கேயே பி வருது, பியும் சியும் தான் லிங்க் இருக்குது. ஏக்கு சிக்கு லிங்க் இல்ல, இது பியும் சி தான் லிங்க் இருக்குது. அதனால இதை ட்ரா பண்ணிக்கிறேன். எஃப் வந்து 2 டைம் வருது. 2 டைம் வந்தாலும் 7ங்கிறது தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூ. அதனால 7 போட்டுக்கிறேன். சரிங்களாம்மா? இதுதான் நம்மளோட மெயின் ஐடியா. சரியா? ஓகே. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா, இப்போ இந்த 3 இருக்குதுல்ல, இந்த 3ல எது மினிமம் பாக்குறீங்க? 7ஆ, 4ஆ, 5ஆ? அப்படின்னு பார்த்தா 7, 4, 5ல எது மினிமம்? 4 மினிமம். 4 மினிமம்னா யாரு? இ. அப்ப இந்த பிரிஞ்சு நோடுல இருந்து என்ன ஆகும்? ஈங்கிறது ட்ரீ நோடுக்கு வந்துடும். கரெக்டுங்களா? பிரிஞ்சு நோடுல இருந்து இ எங்க வரும்? ட்ரீ நோடுக்கு வந்துடும். மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இதை டிக் பண்ணிக்கங்க 4ன்னு. அப்போ 4 டிக் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணவே என்ன வரும்? இது ட்ரீ நோடுக்கு வந்துருது. பிரிஞ்சு நோடுல ஈங்கிற நோடு வராது. சரிங்களா? அப்ப இந்த எட்ஜஸ் ஆல்ரெடி கட்டு. இந்த எட்ஜஸ் இங்க வந்துடும். அப்ப அதுக்கு டிராப் பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குது? இதுதான் வந்து இட்ரேஷன் 3. இட்ரேஷன் 3ல நம்மளுக்கு என்னது? ட்ரீ நோட். இங்க வருது ட்ரீ நோட், இங்க வருது பிரின்ஸ் நோட். ட்ரீ நோட்ல இ வந்துருச்சு. ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, இங்க இ வந்திருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு எதுக்கு லிங்க் ஆகும்னு பார்க்கணும். இ வந்து எதனோட லிங்க்? எதனோட லிங்க்னா ஏவோட லிங்க், பியோட லிங்க் இல்லை. நல்லா பாருங்க, ஏவோட லிங்க்ல தான் இ இருக்குது தவிர பியோட லிங்க் இல்லை. அப்ப டிரா பண்ணும்போது எப்படி வந்துருக்கு பாருங்க. பிரின்ஸ் நோட்ல இருந்து ட்ரீ நோடுக்கு ஏல இருந்து ஈக்கு தனி 9, ஏல இருந்து பிக்கு தனி 9. ஏல இருந்து ஈக்கு வந்து அதனோட வேல்யூ எவ்வளவு? 4. அதே பிக்கு போனா அதனோட வேல்யூ எவ்வளவு? 3. இப்போ ஆல்ரெடி இருக்கிற லைன் எழுதிக்கணும். ப்ரீவியஸ் கிராப் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ப்ரீவியஸ் கிராப்ல வந்து ஏல இருந்து பிரின்ஸ் நோடுக்கு போகுதா? ஆமா. ஏல இருந்து பிரின்ஸ் நோடுக்கு யாரு போறா? இந்த ஈங்கிற லைன் கட் ஆயிருச்சு. ஏல இருந்து எப்புக்கு ஒரு லைன் போகுது. அப்ப ஏல இருந்து எப்புங்கிற லைன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து எப்புக்கு ஒரு லைன் போகுது, அதை எழுதிக்கிங்க. எப்னு போட்டு இது எவ்வளவு எழுதிக்கிங்க? 7 எழுதிக்கிங்க. அடுத்து பில இருந்து போகுதா? பில இருந்து என்ன லைன் போகுது? பில இருந்து சிங்கிற ஒரு லைன் போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? பில இருந்து சின்னு எழுதிக்கிங்க. பில இருந்து சின்னு எழுதிக்கிறீங்க. அதனோட வேல்யூ எவ்வளவு? 5. இப்போ நியூ நோடு யாரு? ஈங்கிற ஒரு நோடு தான் நியூ நோடு. அப்ப மெயின் கிராப்புக்கு போறீங்க. மெயின் கிராப்ல ஈல இருந்து கனெக்ட் ஆகிற எட்ஜஸ் யாருன்னு பாக்குறீங்க. என்ன பண்றீங்க? ஈல இருந்து கனெக்ட் ஆகிற எட்ஜஸ் யாருன்னு பாக்குறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் எட்ஜஸ். அப்ப ஈல இருந்து கனெக்ட் ஆகிறது ஏ. ஏங்கிறது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்து இ டு எஃப் வருது. அடுத்து இ டு டி வருது. நல்லா பாத்தீங்க, இ டு ஏ, இ டு டி, இ டு எஃப். இ டு ஏங்கிற எலிமெண்ட் நம்ம எடுக்க மாட்டோம், ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. இ டு எஃப் எழுத போறோம். அடுத்து இ டு டி எழுத போறோம். அதனோட வேல்யூ 2,5. அப்ப ஈல இருந்து டிக்கும் ஈல இருந்து எஃப்க்கும் கனெக்ட் ஆகுது. அப்ப அதுல இருந்து 2 லிங்க் இருக்குது. அதனால அந்த 2 லிங்க் நான் இப்ப டிரா பண்ண போறேன். ஈல இருந்து டி, அடுத்து ஈல இருந்து எஃப். இது டி, இது எஃப். சரியாம்மா? அப்ப இது வந்து டி ல இருந்து எஃப், ஈல இருந்து டி. ஓகே. இப்போ இங்க என்ன நடக்குது? ஈக்கும் டிக்கு வேல்யூ என்ன பார்க்கணும். ஈக்கும் டிக்கு வேல்யூ எவ்வளவு? 5 நினைக்கிறேன். ஆல்ரெடி கிராப்ல பார்த்தாச்சு. ஈல இருந்து டிக்கு 5, ஈல இருந்து எஃப்க்கு 5, ஈல இருந்து டிக்கு 2. அப்ப 5, 2. எஃப்க்கு போனா 5, டிக்கு போனா 2. அப்ப அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. அப்ப என்னது? எஃப்க்கு போனா 5, டிக்கு போனா 2. எஃப்க்கு போனா 5, டிக்கு போனா 2. ஓகே. இப்போ வந்து அந்த டேபிள் எகைன் எழுதணும். எகைன் அந்த டேபிள் என்ட்ரி பண்ணணும். என்ன டேபிள்? இங்க வரது வந்து வெர்டெக்ஸ், நவுன், டிஸ்டன்ஸ், பாத். சொல்றாங்க. இப்போ என்ன கிடைக்குது? ஏபிசிடின்னு கிடைக்கும். ஏ பி சி டி இ எஃப். இப்போ எதுக்கெல்லாம் 1 போடுவீங்க? இந்த ட்ரீ நோடு எங்கெல்லாம் வந்துருக்குதோ அதான் 1. இப்போ ஏ பி இ இது 3 வந்துருச்சா? அப்ப அதுக்கு நேரா 1, ஈக்கு நேரா 1. மொத்தம் என்ன பண்ண போறீங்க? 0. சியும் கிடையாது, டியும் கிடையாது, அது 0. எஃப்பும் கிடையாது, எஃப் என்ன கண்டுபிடிக்கல, அதுவும் 0. சரி, டிஸ்டன்ஸ் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடுங்க. ப்ரீவியஸ் டேபிள் இருக்கிற என்ட்ரி பண்ணிட்டு எது இங்கே வந்துருக்குதோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ப்ரீவியஸ் டேபிள் என்ன இருக்குது? ஏ டு பி வந்து 3, அதனோட இது வந்து ஏ. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது வந்து 0, இது வந்து 3, ஏ பிக்கு கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. இது வந்து என்ன கிடைக்கும்? 7 இருந்து கிடைச்சது. சரிங்களா? அடுத்து சி இன்னும் ரன் ஆகல. அப்போ சி ரன் ஆகல, பட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சி
டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டேபிளில் பார்க்கும்போது சியோட டிஸ்டன்ஸ் 5 பிலேருந்து கிடச்சிக்குது. சியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எதுலேருந்து கிடச்சிதுன்னா பிலேருந்து கிடச்சிது. ஸோ அடுத்த டிஸ்டன்ஸ் யார்? டி டி இன்ஃபினிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா டி வேல்யூ கிடச்சிருக்குது கரெக்டாக. இங்கே டி வேல்யூ 2 கிடைக்குது கரெக்டுங்களா. இங்கே டி வேல்யூ 2 கிடைக்குது. அதனால் 2 போட்டு எதுலேருந்து கிடைக்குது? ஈலேருந்து கிடைக்குது. ஈலேருந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ வந்துருச்சு. நியூனோட இது வேல்யூ ஈலேருந்து கிடைக்குது. ஸோ அடுத்து எஃப் ஆல்ரெடி என்ன இருக்குதுங்க? F7 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே டூப்ளிகேட் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துங்க. எஃப்போட வேல்யூ எழுத வேணும். எஃப் வேல்யூ எழுதும்போது என்ன நடக்குது? இங்கே பாருங்க எஃப்போட வேல்யூ 7, இங்கே எஃப்போட வேல்யூ 5. இப்போ நீங்கள் எதை எலிமினேட் பண்ணுவீங்க? 7 எலிமினேட் பண்ணுவீங்களா இல்லை 5 எலிமினேட் பண்ணுவீங்களா? மினிமம் பார்த்து எலிமினேட் பண்ணணும். எஃப் 2 டைம் வரக்கூடாது கிராப்பில். அப்போ 2 டைம் வந்துருச்சு. அப்போ எதை எலிமினேட் பண்ண வேண்டாம்? 7 எலிமினேட் பண்ணலாமா இல்லை 5 எலிமினேட் பண்ணலாமா? மினிமம் வேல்யூ எலிமினேட் பண்ணணும். எது மினிமம்? சாரி, மேக்ஸிமம் வேல்யூ எலிமினேட் பண்ணணும். மினிமம் வேல்யூ அப்படியே வச்சுக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ எலிமினேட் பண்ணணும். அப்போ எதை எலிமினேட் பண்ணுவீங்க? 7 எலிமினேட் பண்ணிடுவீங்க. அப்போ A to F வராது. புரியுதாமா? A to F வந்து புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? A to Fக்கு பதிலாக இங்கே நம்ம ப்ரீவியஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா 7 போட்டிருப்போம். ப்ரீவியஸ் டேபிள் போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி டேபிளும் A to F வந்து 7 போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி டேபிளையும் பார்த்தீங்கன்னா 7 போட்டிருப்போம். ஏன்னா 7 அது வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க 7 போட்டிருப்போம். I2லையும் 7 போட்டிருப்போம். I1லையும் போட்டிருப்போம், இதுலையும் போட்டிருப்போம். சரிங்களா? 7 2 டைம் ரீச் ஆயிருக்கும். இப்போ வர டேபிளுக்கு என்ன ஆகும்? 7 வராது, 5ன்னு வரும். சரிங்களா? இது எதுலேருந்து கிடைக்குது? ஈலேருந்து கிடைக்குது. கரெக்டுங்களா? இது எதுலேருந்து கிடைக்குது? ஈலேருந்து கிடைக்குது. 1 2 3 4 5 1 2 3 4 5 6. அப்போ இன்னொரு ஒன்றுக்கு வேல்யூ வரல. இன்னொரு வேல்யூ என்னன்னா 4ன்னு ஒன்று வந்துக்குது. அதை நான் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 4 எதனோடது? 4 இன்னும் வரல. இல்லை, A to C எல்லாமே பிடிச்சது இல்லை. இது எத்தனாவது? ஓகே, ஈயோட வேல்யூ எடுத்து நினைக்கிறேன். ஈயோட வேல்யூ 4 ஆல்ரெடி இருக்குது. 4 எங்கேருந்து கிடச்சிது? ப்ரீவியஸ் நோடு பார்த்தீங்கன்னா 7லேருந்து கிடச்சிது. 4 பார்த்தீங்கன்னா இது 7லேருந்து, ரெண்டுக்கு நடுவில் ஈயோடது எதுலேருந்து கிடச்சிது? 7லேருந்து கிடச்சிது. சரிம்மா, இது முடிச்சிட்டிங்கன்னா இந்த டேப்பில். இப்போ வாங்க, அப்போ எஃப்ங்கிறது எலிமினேட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 5 5 2 இது எது மினிமம் பார்க்குறீங்க? 5 5 2னா இது மினிமம். டிங்கிற நோடு மினிமம். இது எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துகிட்டு என்ன ஆகும்? பிரிஞ்சு நோட்லேருந்து ட்ரீ நோடுக்கு வந்துடும். பிரிஞ்சு நோட்லேருந்து டி நோடுக்கு வந்துடும். இப்போ இது I3 ப்ராசஸ் என்ன நடக்குது? டி வந்து ட்ரீ நோடுக்கு வந்துருச்சு. அப்போ I4ல் அங்கே தான் நடக்கும். I4 மனம் வச்சுங்க. I4ல் என்னென்ன வருதுன்னு பார்த்துங்க. ஏங்கிற நோடு ட்ரீ நோடு இருக்கும். இதான் ட்ரீ நோடு. ஏங்கிற நோடு இருக்கும், ஈங்கிற நோடு இருக்கும், பிங்கிற நோடு இருக்கும், டிங்கிற நோடு இருக்கும். இப்போ எது எதுக்கு லிங்கு? ஏக்கும் ஈக்கு லிங்கு, ஏக்கும் பிக்கு லிங்கு, ஈக்கு டிக்கு லிங்கு, ஈக்கும் டிக்கு லிங்கு. இப்போ எது எதுக்கு வெர்டெக்ஸ் இருக்குன்னு ப்ரீவியஸ் டயக்ராம் பார்க்கணும். இதை ப்ரீவியஸ் டயக்ராம். இப்போ ஏழு இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. பாருங்க, ஏழு இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே பிரிஞ்சு நோடு இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? டிங்கிற எட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதனால இது வந்து நமக்கு என்ன ஆகும்? ட்ரீ நோடுக்கு ஆயிடும். டிக் பண்ணிட்டு இது ட்ரீ நோடுக்கு வந்துடும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற எட்ஜஸ் எங்கெங்க? பிலேருந்து சிக்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது, இலேருந்து எஃப்க்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணி பார்க்கணும். மற்ற எதுக்குமே எட்ஜஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிலேருந்து சிக்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது. எங்கே? பிரிஞ்சு நோடில். பிரிஞ்சு நோடில் என்ன இருக்குது? பிலேருந்து சிக்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது. அடுத்து இலேருந்து எஃப்க்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது. இலேருந்து எஃப்க்கு ஒரு எட்ஜஸ் இருக்குது. இதனோட வேல்யூ எவ்வளவு? சிக்கு வந்தால் 5 நினைக்கிறேன். ரெண்டுமே 5 நினைக்கிறேன். ஆமாம், சிக்கும் 5, எஃப்க்கும் 5. அப்போ என்ன வருது? இதுவும் 5, இதுவும் 5. ஓகே, இதோட முடிஞ்சுதா? அடுத்து மெயின் கிராப் போகிறீங்க. டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க ட்ரீ நோடில். அப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் கிராப் போகிறீங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் கிராப் போகும்போது டி எங்கே இருக்குது? டி வந்து இங்கே இருக்குது. டி வந்து இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா டிக்கு சிக்கு லிங்க் ஆகிற ஒரு எட்ஜஸ் இருக்குது, டிக்கு எஃப்க்கு லிங்க் ஆகிற ஒரு எட்ஜஸ் இருக்குது, டிக்கு இக்கு லிங்க் ஆகிற ஒரு எட்ஜஸ் இருக்குது. இந்த எட்ஜஸ் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிட்டோம். அதனால் இந்த எட்ஜஸ் வராது. இப்போ டிக்கும் எஃப்க்கும் டிக்கும் சிக்கு இருக்கிற எட்ஜஸ் போட போகிறோம். எதுக்கு? டிக்கும் சிக்கும் டிக்கும் எஃப் இருக்கிற எட்ஜஸ் நம்ம நியூவாக ட்ரா பண்ண போகிறோம். 4 8 இருக்குது. அப்போ 2 வருது. டிலேருந்து 2 எட்ஜஸ் வருது. அப்போ அதுதான் இங்கே ட்ரா பண்ண போகிறோம்.
அப்போ என்ன நடக்குதுன்னா நியூ எட்ஜஸ் டி டு சி அண்டு டி டு எஃப் டி டு எஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதனோட வெயிட் பார்க்கணும். வெயிட் மறந்துட்டேன், அங்கே போய் பார்க்கலாம் வெயிட் எவ்வளோன்னு. வெயிட் பார்த்தா டி டு எஃப் வந்து 8, சி வந்து 4. அப்போ 8,4. அப்போ என்ட்ரி பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 8, இது வந்து 4. செகண்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த வெர்டெக்ஸ் பேர் எழுதுறீங்க. வெர்டெக்ஸு, நவுனு, அடுத்தது டிஸ்டன்ஸு, பேத்து. இப்போ நவுனுக்கு வந்து நான் 1 போடாமல் விட்டுருக்கோம் நினைக்கிறேன். எதுக்குலாம் வருது அதை 1 போட்டுங்க. இப்போ வந்து என்னாச்சு, டிக்கு வந்து 1 ஆயிடும். கரெக்டாக இங்கே பார்த்தா இ வரைக்கும் இருக்குது, இப்போ டி வரைக்கும் 1 ஆயிடும். நவுன் எது, ஏ பி சி டி இ எஃப். இப்போ எதுலாம் இந்த ட்ரீ நோடு இருக்குதோ, நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபுக்கு எதுலாம் ட்ரீ நோடு இருக்குதோ அதுக்கு 1 போட்டுங்க. 1 1. சிக்கு இந்த வேல்யூ தெரியாது, அது 0ன்னு வச்சுக்கோங்க. டிக்கு 1 ஆயிரும், இக்கு 1 ஆயிரும். எஃப்க்கு இந்த நோடு கண்டுபிடிக்கணும், நவுன் தெரியாது, நமக்கு தெரியாது, அதனால 0ன்னு வச்சுக்கலாம். இது வந்து எஃப். டிஸ்டன்ஸ் ப்ரீவியஸில் இருக்கிறத பார்த்து போடுங்க. இப்போ என்னது ப்ரீவியஸில் என்னது, ஏ டு ஏ வந்து 0 தான், ஏன்னா அது ரெண்டுக்கு லூப் கிடையாது, அதனால் வந்து க்ளோஸ்ட் ஆகும். லூப் எப்பவுமே இருக்கக்கூடாது ட்ரீ டயக்ராம், அது 0. அடுத்து டி டு பி எவ்வளவு, 3. அப்போ இங்கே 3 வந்து எதுலேருந்து கிடச்சது, 7லேருந்து கிடச்சது. இது 3 எங்கேருந்து கிடச்சது, 7லேருந்து கிடச்சது. இப்போ என்ன சியோட வேல்யூ எவ்வளவு, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 முடிச்சாச்சு 5. எதுலேருந்து கிடைக்குது, பிலேருந்து கிடைக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன், அது 3ன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு சிக்கு எவ்வளோ கிடைச்சது, 5ன்னு என்ட்ரி கிடச்சிட்டு பிக்கு போட போகிறோம். சரிங்களா, 5ன்னு என்ட்ரி கிடச்சி அதனோட பேத் எவ்வளவு, பி. அடுத்து என்னென்ன, 5 போட்டாச்சா. அடுத்து டியோட வேல்யூ எவ்வளவு, 2, அதனோட லிங்க் இ. 2 அதனோட லிங்க் எவ்வளவு, இ. அடுத்தது என்ன, 4 அதனோட லிங்க் எவ்வளவு, ஏ. 4 அதனோட லிங்க் எவ்வளவு, ஏ. இப்போ எஃப் செலக்ட் பண்ண வேணும். எஃப் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா இங்கே இருக்கிறத பார்க்கணும். ஓ, சி வந்து 2 டைம் இருக்குது. அப்போ சி வந்து டபுள் ஹெட் இருக்கிறதோட எப்போ வந்து டபுள் ஹெட் கிடையாது. அப்போ சி பாருங்க, சியோட வேல்யூ இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ டூப்ளிகேட் 2 இருக்குதுன்னா அதோட பேர் டூப்ளிகேட் வாங்க. இது 2ன்னு நம்ம எது செலக்ட் பண்ண போகிறோம், எகைன் 2 டைம் இங்கே ரீச் ஆகக்கூடாது. 2 டைம் ரீச் ஆச்சுன்னா ஒன்று டெலிட் பண்ணி அவனுக்கு கட்டாயமா. அப்போ எது மினிமம் வேல்யூ அதை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற டெலிட் பண்ணிடணும். அப்போ பிக்கு சிக்கு லிங்க் ஆகிற இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், டெலிட் பண்ணிடுறோம். பிக்கு சிக்கு இருக்கிற இதை வந்து லிங்கை டெலிட் பண்ணிடுறோம். அங்கே டெலிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன நடக்கும், இங்கேயும் டெலிட் ஆயிடும். சரிங்களா, இங்கே என்னாவும் பிக்கும் சிக்கு இருக்கிற லிங்க் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அதனால இங்கே இருக்காது. பிக்கு சிக்கு இருக்கிற லிங்க் டெலிட் ஆயிடுச்சு. அப்படின்னா மீனிங் என்ன, பிக்கு சிக்கு லிங்க் இல்லாமல் இப்போ எதுக்கு டெலிட் இருக்குது, டிக்கு சிக்கு லிங்க் வந்து 4 இருக்குது. அதனால அதை என்ன பண்ண போகிறேன், இங்கே 4ன்னு என்ட்ரி பண்ணிட்டு இங்கே டின்னு மாற்ற போகிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுதான் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, சரி அடுத்த ஒர்க் என்ன நடக்குது, 4ன்னு என்ட்ரி பண்ணி மாற்றியாச்சு 1 மட்டும். இப்போ அடுத்த ஒர்க் என்ன நடக்குதுன்னா, F5 4 8 இது 3ல எகைன் என்ன பார்க்க போகிறோம், மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். மினிமம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ மினிமம் எவ்வளோ இருக்கும், 5 4 8க்கு வந்து சி தான் மினிமம். அப்போ பிரின்ச் நோடு இருந்து நல்லா பாருங்க, இந்த பிரின்ச் நோடுலேருந்து எகைன் என்ன வரும், ட்ரீ நோடுக்கு இது வந்துடும். எது வருது, இப்போ சிங்கிறது வருது. அப்போ சிங்கிறத இந்த லைன் கட் பண்ணிக்கோங்க. சிங்கிறது வருது, இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே வருது, பிரின்ச் நோடு வந்து ட்ரீ நோடுக்கு வருது. சரிங்களா, அப்போ ட்ரீ நோடுக்கு வரும்போது திரும்ப எகெயின் நம்ம வந்து அடுத்த இட்ரேஷன் ஆரம்பிப்போம். ஏற்கனவே 4-5 இட்ரேஷன் வந்துச்சு நினைக்கிறேன். இது எத்தனாவது இட்ரேஷன் வச்சுக்கிறோம், 4th இட்ரேஷன் நினைக்கிறேன். இப்போ 5th இட்ரேஷன் போகிறோம். 5th இட்ரேஷன் இதே ஒர்க் தான், திரும்ப கிராஃப்ட் ட்ரா பண்ணுறீங்க, திரும்ப ஒர்க் பண்ணுறீங்க. 5th இட்ரேஷன் என்ன இருக்குது, சிங்கிறது வந்து 6 அடிஷனலாக ஆல்ரெடி என்ன இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது. இப்போ வந்து நியூ நோடு வந்து சி இருக்குது. எங்கே, ட்ரீ நோடு தான், ட்ரீ நோடில் இது இருக்குது. சரிங்களா, பிரிஞ்சு நோடில் நம்ம கிராஃப்ட் பார்த்துக்கலாம். பிரிஞ்சு நோடு இப்போ ட்ரீ நோடில் எது கனெக்ட் ஆகுது கனெக்ட் பண்ணிக்கணும். ஏக்கு இக்கு கனெக்ட் ஆகுது, ஏக்கு பி கனெக்ட் ஆகுது, அடுத்து இக்கு டிக்கு கனெக்ட் ஆகுது, டிக்கு சிக்கும் கனெக்ட் ஆகுது. அப்போ இதனோட வேல்யூஸ் பார்க்கணும். இதனோட வேல்யூஸ் மேலே பார்த்து எழுதிக்கிங்க, ஆல்ரெடி கிராஃப்டில் இருக்கும். ஓகே, கிராஃப்டில் எழுதிட்டு நினைக்கிறேன், கிராஃப்டில் எழுதிருக்கணும். மேபி ப்ரீஸ் கிராஃப்டில் போட்டிருப்போம். 4 3 வருது, இங்கே வந்து 4 3 டியோட வேல்யூ எழுதிக்கணும். இப்போ எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது 4, இது வந்து 3. இ டு டி வந்து டேபிள் பார்த்தா தெரியும். இ டு டி வேல்யூ எவ்வளோ போட்டுக்கிறோம், இ டு டி 2.
இ டு டியோட வேல்யூ 2. அடுத்து டி டு சி, டி டு சி எவ்வளவு, டி டு சி, இது டி வந்து இது 4, டி டு சியோட வேல்யூ 4. அப்போ டி டு சி வந்து 4 மாற்றியாச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன, இங்கே ஒன்று விட்டுருக்குறோம். இது ப்ரீவியஸில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ப்ரீவியஸில் என்னது, இலேருந்து 5ஆ, ஓகே. அப்போ இது என்னது, இது 5, இது வந்து இ. இந்த நோடு எழுத மட்டும் இது எழுதிக்கிங்க. சரி டகன். இப்போ ப்ரீவியஸ் கிராஃப்டில் என்ன லைன் இருக்குதோ அந்த லைன் அப்படியே வரும். ப்ரீவியஸ் கிராஃப்டில் என்ன லைன் இருக்குது, இ டு எஃப்க்கு லைன் இருக்குது. சரி, இது எதுக்கு லைன் இருக்குது, ஓகே. இதுவும் நம்மளுக்கு கட் ஆயிரும்ல, இது கட் ஆயிரும். ஏன்னா இங்கே 5 இருக்குன்னா இதுவும் கட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு லைன் இருக்குது, ஈட்டுக்கும் எஃப்க்கும் ஒரு லைன் இருக்குது கரெக்டுங்களா, ஈக்கும் எஃப்க்கும் ஒரு லைன் இருக்குது. அப்போ ஈக்கும் எஃப்க்கு இருக்கிற லைன் மட்டும் போடுங்க. ஈக்கும் எஃப்க்கு ஒரு லைன் இருக்குது. அப்போ அதனோட வேல்யூ எவ்வளவு, ஈக்கு எஃப்க்கு இருக்கிற லைனோட வேல்யூ 5ன்னு நினைக்கிறேன். 5. ஈக்கு எஃப்க்கு இருக்கிற வேல்யூ வந்து 5, இது வந்து எஃப். இப்போ நம்ம நியூவாக கனெக்டாக இருக்கிற லைன் எது, சி. நியூவாக கனெக்டாக இருக்கிற லைன் வந்து சி. அப்போ சிலேருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். மேலே போங்க, சிலேருந்து என்ன வருது, மெயின் டேபிள் பார்க்கணும், மெயின் கிராஃப். சிலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கு போகுது, பி 5, ஆல்ரெடி பிசி கனெக்ட் ஆயிடுச்சு. சிக்கு டிக்கும் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. சிஎஃப், சிஎஃப் நியூ லைன் எவ்வளவு, 6. அப்போ அந்த லைன் எடுக்கிறீங்க, சிஎஃப். இப்போ எஃப் லைன் எடுக்கிறீங்க, சிக்கு எஃப்க்கு மட்டும் எடுக்கிறீங்க, மற்ற லைன் விட்டுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிக்கும் எஃப்க்கும் பார்க்குறீங்க, அந்த லைன் எவ்வளவு, 6. ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இது பிரெஞ்சு நோடு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வெர்டெக்ஸ் எகெயின், வெர்டெக்ஸ். இங்கே என்னது, நவுன்னு. அடுத்தது யார் வர, நவுனுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸு, பேத்து. எகெயின் ஏபிசிடி எழுதுறீங்க, ஏ பி சி டி இ எஃப். இப்போ என்ன நடக்கும், நவுன் வந்து இங்கே 1 ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து 0, இதுக்கு பேத் கிடையாது. பியும் வந்துருச்சு, ட்ரீ நோடில் என்னெல்லாம் இருக்குதோ, நவுன் எப்படி எழுதுவீங்க, ட்ரீ நோடில் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிங்க, மீதி விட்டுருங்க. எஃப் மட்டும் தான் இருந்தால் மற்றதுக்கு எல்லாமே நவுனு, எல்லா வேரியபிளும் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும், இது 0 ஆகும். இன்னும் நவுன் தெரியாது. கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் என்ன, இது வந்து 3, சிக்கு வந்து எவ்வளோ வந்துருக்குது, 4 வந்துருக்குது, டிக்கு வந்து 2ன்னு வந்துருக்குது, இக்கு வந்து எகெயின் 4, எஃப்க்கு வந்து தெரியாது, அதனால இன்ஃபினிட்டியா தெரியும், பட் 5 அது மினிமமாக என்ன தெரியாது, 5ன்னு இருக்குது. ஓகே, எஃப்க்கு வந்து எவ்வளவு, 5ஆ, எஃப்க்கு வந்து 5ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் பேத் எது, பிக்கு கரஸ்பாண்டிங் பேத் ஏ, சிக்கு கரஸ்பாண்டிங் பேத் டிஏ, டிக்கு கரஸ்பாண்டிங் பேத் இஏ, இக்கு கரஸ்பாண்டிங் பேத் பார்த்தீங்கன்னா ஏ. இப்போ வரைக்கும் எஃப்க்கு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பேத் பார்த்தீங்கன்னா ஈ தான் இருக்குது, எஃப்க்கு கரஸ்பாண்டிங் பேத் ஈ தான் இருக்குது. சரி, இப்போ வர்றீங்க, இப்போ வந்த பின்னாடி என்ன பண்ணுறீங்க, எஃப் வந்து 2 டைம் ரீச் ஆகுது. எஃப் 2 டைம் ரீச் ஆனதுல எது வந்து மினிமம் பார்க்குறீங்க, எது மினிமம், 5ஆ 6ஆ, 6 இல்லை 5. அப்போ அந்த 6 என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிடுறீங்க. 6 கட் பண்ணிவிட்டு எதுக்கு வருது, லிங்க் ஆகுது, ஈக்கு எஃப்க்கு தான் லிங்க் ஆகுது. அப்போ ஈக்கு எஃப்க்கு ஆல்ரெடி எழுதிட்டோமா, ஈக்கு எஃப்க்கு ஆல்ரெடி எழுதிட்டோம், சரிங்களா. அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது, அது 5 தான், அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஆகும், இந்த எஃப்ங்கிற நோடு என்ன ஆகும், ட்ரீ நோடுக்கு வந்துடும். எஃப்ங்கிற நோடு என்ன ஆகும், ட்ரீ நோடுக்கு வந்துடும். ட்ரீ நோடுக்கு வந்த பின்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், எல்லா எட்ஜஸும் கவர் ஆயிடுச்சா பார்க்கணும், எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆயிடுச்சா பார்க்கணும். அதோட ப்ராப்ளம் முடியுது. இப்போ என்னாச்சு, ட்ரீ நோடு ட்ரா பண்ணுறீங்க, ட்ரீ நோடு, பிரெஞ்சு நோடு, ட்ரீ நோடு, பிரெஞ்சு நோடு. அப்போ இங்கே நடக்கும், ஏ பி இ டி சி எஃப். இங்கே என்ன செய்யுதா, இங்கே 6 நோடு வந்து அங்கே எம்டி நோடு, ஏ 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் நோடு 6, 6மே என்னாச்சு, ட்ரீ நோடுக்கு வந்துச்சு. அப்போ பிரிஞ்சு நோடுக்கு வேலை இருக்க, பிரிஞ்சு நோடுக்கு எந்த வேலையுமே கிடையாது, எம்டியாக தான் இருக்கும். பிரிஞ்சு நோடு இப்போ என்னவா இருக்கும், எம்டியாக இருக்கும். ஏன்னா எந்த நோடுக்குமே வேலை கிடையாது, அது லிங்க் ஆகிற எந்த எஜஸுமே கிடையாது. இப்போ இதுக்கு லிங்க் பண்ணுற கிராப் மட்டும் ட்ரா பண்ணிங்க. ஏலேருந்து இக்கு போவோம், ஏலேருந்து பிக்கு போவோம், இலேருந்து எங்கே போவோம், டிக்கு போவோம், டிலேருந்து எங்கே போவோம், சிக்கு போவோம், திரும்ப என்ன ஆகும், இலேருந்து எஃப்க்கு போவோம். இதுதான் நம்மளுடைய ஸ்பேனிங் ட்ரீ, சரிங்களா. அப்போ திரும்ப நீங்கள் எழுத வேணுமா, இந்த எழுதும் போது திரும்ப இதே டேபிள் போட்டு
இங்கே என்ன ஆகும், எல்லா ஜீரோ இருக்கிறப்ப நியூ டேபிள் என்ன பண்ண போறீங்க, இது ஒன்றுன்னு மாற்றிங்க. கடைசி எண்ட் ஆஃப் டேபிள் என்னன்னு மாற்றுவீங்க, இது வந்து இதுவே தான் I6ன்னு வரும். I5 வரைக்கும் போட்டோம். I6 வந்து என்ன ஆகும், இதான் வந்து 1ன்னு வரும் I6ல. சரிங்களா, இது I6 இட்ரேஷன் 6. அப்போ 6 நோட் இருக்குன்னா 6 டைம் பைலோட் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்தீங்களா, 6 நோட் இருக்குது. அப்போ எத்தனை டைம் கவர் ஆகுது, இது மேக்ஸிமம் 6 டைம் வருது. சரிங்களா, அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஸ்பேனிங் ட்ரீ ட்ரா பண்ணிருங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஸ்பேனிங் ட்ரீ ட்ரா பண்ணிருங்க. இப்போ இதுதான் பாயிண்ட்ஸு. நம்ம மெயின் கிராப்லேருந்து பார்க்கணும். சரிங்களா, இதை போயிட்டு திரும்ப மெயின் கிராப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண கிராப் தான். மெயின் கிராப் எங்கே இருக்குது, இந்த கிராப். இந்த கிராப் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். மெயின் ஸ்பேனிங் ட்ரீ இங்கே ட்ரா பண்ணுறது தான். இப்போ என்னது, ஏக்கும் இக்கும் பிக்கும் கனெக்ட் ஆகிடுது. கரெக்டுங்களா, அப்போ இது வந்து பி, இது வந்து இ, இது வந்து ஏ. இ வந்து எதுக்கு கனெக்ட் ஆகிருந்தது, டிக்கு கனெக்ட் ஆகிருந்தது. டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே டிக்கு கனெக்ட் ஆகிடுது. டி வந்து எது கனெக்ட் ஆகுது, சிக்கு கனெக்ட் ஆகுது. டி வந்து சிக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து சி. ஓகேங்களா, இதோட முடிஞ்சுதா. இ இருக்குது, இ வந்து எதுக்கு கனெக்ட் ஆகுது, எஃப்க்கு கனெக்ட் ஆச்சு. இது வந்து எஃப். எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா, 1 2 3 4 5 6. அப்போ டோட்டலாக 6 வெர்டெக்ஸ் இருந்தது. அப்போ 6 வெர்டெக்ஸ் கொண்டான ஸ்பேனிங் ட்ரீ ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீ விட என்னது, ஸ்பேனிங் ட்ரீ நிறைய இருக்கலாம், பட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இதுதான் மெயின் கான்செப்ட். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு உண்டான வெயிட்டேஜ் போடணும். வெயிட்டேஜ் எவ்வளவு, இது 3, இது 4, இது வந்து 5, இது வந்து 2, எகைன் இது வந்து 4. இந்த வெயிட்டேஜ் போட்டு இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன் ரிசல்ட். இது நீட்டாக ட்ரா பண்ணி பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்பேனிங் ட்ரீ, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இதுதான். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 2 அல்காரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியான அல்காரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அது பார்த்தா ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சுது.